கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்காண வெளிப்படுத்தினார். ஆம், இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்தில் நாம் படிக்கின்றோம். எலிசா இறைவாக்கினரிடம் நாமான் என்ற தொழு நோயாளர் வருகிறார். அப்பொழுது குணமாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இறைவாக்கினர் சொல்லுகிறார், நீ போய் யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி எழு, நீ நலமடைவாய் என்று கூறுகின்றார். அவரோ சினம் கொள்கிறார். இந்த யோர்தான் நதி சின்ன ஒரு குட்டை போல் இருக்கின்றது, ஆறு பெரிதாக இல்லை, இதில் எப்படி நான் போய் குளிப்பது? 7 முறை மூழ்கி எழுவது முடியாது. என்னுடைய நாட்டில், சிரியா நாட்டிலே மிகப்பெரிய ஆறுகள் இருக்கின்றனவே என்று கோபப்படுகிறார். அவர் திரும்பி செல்ல எத்தனிக்கிறார். அப்பொழுது அவரோடு வந்தவர் சொல்லுகிறார், அவர் உங்கள்கிட்ட பெரிய காரியம் சொல்லியிருந்தால் நீ சட்டாயம் செஞ்சிருப்பீங்க. மலை மீது ஏறி ஒரு மூலிகை பறித்து வா என்றால் அதை செய்திருப்பீர்கள். அடர்ந்த காட்டுக்குள் சென்று இந்த ஒரு வேரை பிடுங்கி கொண்டு வா என்று சொன்னால் தேடி அலைந்து பிடித்திருப்பீர்கள். அவ்வளவு கஷ்டமான காரியங்களையா அவர் சொன்னார்? அவர் சொன்னது மிக எளிமையான காரியம். போய் 7 முறை மூழ்கி எழு, அவ்வளவுதான். இது என்ன கஷ்டம், செஞ்சு பார்த்துருங்களே என்று சொல்ல அவர் சரி என்று உடன்படுகிறார். 7 முறை அவர் மூழ்கி எழுகிறார். அவர் முழுமையான குணம் பெறுகிறார். அவருடைய உடல் பச்சிளம் குழந்தையின் உடல் போல் மாறுகிறது. ஆக கடவுள் பிற இனத்தார்கான மீட்பை வெளிப்படுத்தினார். அந்த மனிதர் வந்தவர் சிரியா நாட்டுக்காரர், பிற இனத்தார். அவர் சொல்லுகிறார், போகும் பொழுது, நான் சென்ற பிறகு என் நாட்டிலே என் தெய்வங்களை வணங்க மாட்டேன், உங்கள் கடவுளை என் கடவுளாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார். ஆக இதுதான் கடவுள் தம் மீட்பை வெளிப்படுத்துவதன் அடையாளமாகும். புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்றோம். இயேசுவின் காலத்திலே தொழுநோயாளர் 10 பேர் வருகிறார்கள். இந்த 10 பேரில் 9 பேரும் யூதர்கள். அதாவது நம்மளை போல பாரம்பரிய யூதர்கள், பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களைப் போல. அங்கே ஒருவர் அந்நிய நாட்டை சேர்ந்தவர், சமாரியர், இவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். அவரும் வருகிறார். அந்த 10 பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய காரியம் அல்ல, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள், நலம் பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். அவர்கள் கோவிலுக்கு செல்லுகின்றார்கள். அப்போது வழியிலேயே குணமடைந்ததை கண்ட அந்த சமாரியர் திரும்ப வருகிறார். இயேசுவிடம் வருகிறார். ஆண்டவரே நன்றி, நான் குணமடைந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் கேட்கின்றார், 10 பேரும் குணமடையவில்லையா? அந்நியனாகிய நீர்தான் வந்தீரா என்று கேட்கின்றார். எங்கும் பாருங்கள், ஆண்டவர் தம் மீட்பை பிற இனத்தார்காண வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் தம் மீட்பை வெளிப்படுத்துவதை கண்டு உணர வேண்டும்.
அதை மரியாவின் வாழ்விலே, மரியாவின் வார்த்தையிலே அவர் வெளிப்படுத்துகின்றார். இன்று முன்னுரையிலே வாசிக்கப்பட்டது போல, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று கானா ஊரில் கல்யாண வீட்டாரிடம் மாதா சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னபடியே தண்ணீரை நிரப்புகிறார்கள். கல்ஜாடியில் உள்ள தண்ணீர் ரசமாக மாறுவதை பார்க்கின்றோம். ஆகவே மாதா சொன்ன வார்த்தை என்ன? இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு சொன்னால் அது நடக்கும். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலிசா சொன்னார், அது அவருடைய வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் இயேசு சமாரியர் மற்ற 9 பேருக்கும் சேர்ந்து 10 பேருக்கும் சொன்ன வார்த்தை என்ன? போய் குருவிடம் காட்டுங்கள். அதுவும் கடவுள் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தவர்களுக்கு குணம் கிடைக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம், பலன் கிடைக்கின்றது. ஆக கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்பவருக்கு வாழ்வு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் பேதுரு ஆண்டவரிடம் சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொன்னார். நூற்றுநர் தலைவன் சொன்னார், ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான் என்று சொன்னார். ஆகவே கடவுள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்பது நமக்கு உயிர் தரக்கூடிய வார்த்தைகள். அதைத்தான் கடவுள் தொடக்கம் முதல் செய்கிறார். படைப்பின் தொடக்கத்தில் சொன்னார், நிலமும் நீரும் பிரியட்டும் என்றார், பிரிந்தது. பகலையாள கதிரவன் தோன்றட்டும் என்றார், தோன்றியது. இரவை ஆள நிலா தோன்றட்டும் என்றார், தோன்றிற்று. மரம், செடி, கொடிகள், தாவரங்கள் உண்டாகட்டும் என்றார், அவையும் உண்டாயின. கடைசியாக மனிதரை படைக்கின்றார். ஆகவே கடவுள் வார்த்தை என்பது உயிர் மிக்கது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த கூரிய வாளிடும் கூர்மையானது. அந்த வார்த்தை இறைவனின் திருவுளத்தை நமக்கு கொடுக்கின்றது. அதைத்தான் நாம் நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்படுகிறோம் என்பதை நினைவிலே கொள்வோம். ஆண்டவர் இயேசு அவ்வாறு சொன்னார். மாதா நாம் கொண்டாடுகின்ற நம்முடைய பங்கின் பாதுகாவலராக உள்ள ஜெபமாலை மாதா என்ன சொல்கிறார்? அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று நமக்கு சொன்னார். அது மாத்திரமல்ல, அவரே சொல்லியிருக்கிறார், மாதாவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? பாத்திமாவிலே அந்த 3 சிறுவருக்கு காட்சி கொடுத்த போது அவர் என்ன சொல்கிறார்? அனுதினமும் ஜெபமாலை ஜெபியுங்கள். போர்கள் ஒழிவதற்காகவும் உலகில் அமைதி நிலவுவதற்காகவும் ஜெபியுங்கள், ஜெபமாலை ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, இது மரியாவின் வேண்டுதல். நாம் ஜெபமாலை சொல்கிறோம், எல்லாரும் சொல்கிறோம். ஜெபமாலை எப்போது தோன்றியது என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. சில பேரை கேட்டால் சொல்கிறாங்க, மாதா கையிலே ஜெபமாலை இருக்குது, சுருவத்தில் பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம்? மாதா உலகத்தில் வாழ்ந்தப்பயே ஒருவேளை ஜெபமாலை சொல்லி இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. மாதா வாழ்ந்த காலத்தில் ஜெபமாலை இல்லை. மாதா ஒரு யூத பெண்மணி. அருள் நிறைந்த மரியே வாழ்க என்றெல்லாம் அவரை யாரும் அழைக்கவும் இல்லை. ஆகவே ஜெபமாலை அவ்வாறு தோன்றியது அல்ல. வரலாற்றை தெரிந்து கொண்டால் நமக்கு புரியும். நம் ஆண்டவர் இயேசு ஒரு கட்டளை கொடுத்தார். அது என்ன கட்டளை என்றால், இடைவிடாது ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆக துறவியாக போனவர்கள், குறிப்பாக 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளில் துறவியாக இருந்தவர்கள் இடைவிடாது ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக
எதை ஜெபிப்பது என்று பார்த்தார்கள். அந்த காலத்திலே கிடைத்தது பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்கள் பயன்படுத்திய திருப்பாடல்கள் தான். பழைய ஏற்பாட்டிலே உள்ள திருப்பாடல்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். 150 திருப்பாடல்களையும் அவர்கள் ஜெபித்தார்கள். நாள் முழுவதும் ஜெபித்தார்கள். ஏறக்குறைய 8 மணி நேரம் செலவழித்து அந்த 150 திருப்பாடல்களையும் ஜெபித்தார்கள். ஏனென்றால் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்பதும் கட்டளையாகும். விழிப்புணர்வோடு பொறுமையாக ஜெபிக்க வேண்டும் என்பதும் கட்டளையாகும். ஆக இவ்வாறு அந்த திருப்புகழ் மாலையை அவர்கள் ஜெபித்தார்கள், அதாவது திருப்பாடலை ஜெபித்தார்கள். ஜெபமாலை ஜெபித்தவர்கள் அந்த 150 திருப்பாடல்களை ஜெபித்தவர்களை பார்த்த அந்த வேளையிலே மற்றவர்கள் துறவியாக போக மடத்துக்கு வருகிறார்கள். படித்தவர்கள், துறவியாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? திருப்பாடல்களை பார்த்து படித்து வாசிக்க ஞானம் இருந்தது. ஆனால் படிக்காதவர்களும் வந்து எங்களுக்கும் இறை அழைத்தல் உண்டு, நாங்களும் துறவியாக வேண்டும் என்று கேட்டபோது என்ன சொல்லப்பட்டது? எப்பா, நீங்கள்லாம் படிக்க தெரியாதவங்க, இங்கே வந்தால் ஒவ்வொரு நாளும் 150 முறை அந்த திருப்பாடல்களை ஜெபிக்க வேண்டுமே என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, அது எங்களுக்கு முடியாது, நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் அதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஜெபத்தை கொடுங்கள் என்று சொன்னபோது, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நீங்கள் 150 முறை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே 150 முறை அந்த அருள் சகோதரராக, துறவிகளாக அல்ல, அருள் சகோதரர்களாக சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த 150 கர்த்தர் கற்பித்த ஜெபத்தையும் அன்றாடம் ஜெபித்தார்கள். மற்ற நேரங்களிலே சுருக்கமாக முடிந்ததால் பிற வேலைகளை மடத்தில் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் நடந்தது 7ஆம் நூற்றாண்டு வாக்கில். கடைசியாக 10ஆம் நூற்றாண்டு நடக்கின்ற போது மாதாவின் பக்தர்கள் திருச்சபையிடம் சொன்னார்கள், நாங்கள் மாதாவின் பிள்ளைகள், மாதா பக்தியில் சிறந்தவர்கள், எங்களுக்கும் ஒரு ஜெபம் வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் இவர்களை பார்த்து என்ன செய்தார்கள்? நீங்கள் 150 திருப்பாடலை வாசிக்கிறீர்கள், துறவர சபை சகோதரர்கள் 150 ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்கிறார்கள், நாங்கள் 150 முறை அருள் நிறைந்த மரியை ஜெபத்தை சொல்கிறோம் என்று கேட்டார்கள். ஆக இவ்வாறு ஜெபமாலை காலதாமதமாக 11ஆம் நூற்றாண்டு வாக்கில்தான் உருவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஒரு 10-11 ஆண்டுகளாக, இந்த நூற்றாண்டுகளாக ஜெபமாலையை மக்கள் ஜெபித்து வருகிறார்கள். இந்த ஜெபமாலை என்று சொல்லுகின்ற போது இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. மாதா சொன்னார், ஜெபமாலை ஜெபியுங்கள், போர்களை நிறுத்தலாம், அமைதி கிடைக்கும்னு சொன்னார். அதற்கு எடுத்துக்காட்டாக என்ன இருக்கிறது என்று பார்த்தால், 16ஆம் நூற்றாண்டிலே சிலுவை போர்கள் நடைபெற்ற காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கி நாட்டு மக்களுக்கும், அதாவது இஸ்லாமியருக்கும் இடையே புனித இடங்கள் அந்த இஸ்ரேல் நாட்டிலே யாருக்கு சொந்தம் என்பது பற்றிய சண்டை ஒன்று நடந்தது. அந்த சண்டையிலே கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியருக்கும் போர் மூண்டது. இந்த போர் கடலில் நடந்தது, கப்பலிலிருந்து போராடினார்கள். கடைசியாக இந்த போரிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஐரோப்பா முழுவதிலும், குறிப்பாக ரோமை மாநகரிலும் மக்கள் ஒன்றாக சேர்ந்து மாதாவை நோக்கி ஜெபித்தார்கள், ஜெபமாலை ஜெபித்தார்கள். அதன் பயனாக அந்த நாளிலே வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றி கிடைத்த நாள் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி.
ஆகவே தான் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அன்று திரு அவை அது ஜெபமாலை மாதாவின் தினமாக கொண்டாடுகின்றது. அதை நாம் நம்முடைய பங்கு திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இவ்வாறு மாதா சொன்னவாறு அமைதியை ஏற்படுத்துகின்றார். அங்கு போர் நிற்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கடவுளின் வார்த்தையை மரியா நமக்கு பிரதிபலிக்கின்றார். கடவுள் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது அவரே சொல்லுகின்றார். தானாக சொல்லவில்லை, கடவுள் பெயரால் சொல்லுகிறார். நீங்கள் ஜெபமாலை அனுதினமும் ஜெபியுங்கள். அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பார்ப்போம். இப்போது இருக்கின்ற திருத்தந்தை லியோ அவர்களும் மீண்டும் சொல்லுகின்றார், இந்த ஜெபமாலை மாதத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்தால் அந்த ஜெபமாலை அன்றாடம் ஜெபிக்க வேண்டும், தவறாமல் ஜெபிக்க வேண்டும். உலக நாடுகளுக்காக, போர்கள் இல்லாமல் இருப்பதற்காக, அமைதி நிலவுவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார், பரிந்துரைக்கின்றார். நாம் ஜெபமாலை அவ்வாறு சொல்கிறோமா? ஏதோ கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய ஒரு 40 பேர், 50 பேர், 100 பேர் ஜெபமாலை சொல்வோம். ஆனால் பங்கு மக்களாகிய நாம் எல்லாரும் ஜெபமாலையை சொல்கிறோமா? உள்ளத்தை சோதித்து பார்க்க வேண்டும். மாதாவின் திருவிழாவை கொண்டாடுவது பெரிதல்ல. மாதா சொன்ன வார்த்தைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துகிறோமா என்று பார்க்க வேண்டும். எனவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் இதுதான். நம்முடைய ஜெபமாலை மாதா நம்மை கேட்டுக்கொள்வது போல நாம் ஜெபமாலை ஜெபிப்போம். மாதா சொல்லுகின்ற வார்த்தை அவருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, ஆண்டவரின் பெயரால் அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னார், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்றார். சொன்னார்கள், தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. அதே ஆண்டவரின் பெயரால் தான் சொல்லுகிறார், ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று. ஜெபித்தால் நமக்கு அமைதி கிடைக்கும், உலகிலே போர்கள் நீங்கும் என்பதை உள்ளத்திலே கொள்வோம். எனவே இந்த நாளிலே, இந்த பங்கு திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே நான் உங்களிடம் அறிவுரையாக, என் வேண்டுதலாக வைப்பது இதுதான். தயவு செய்து ஜெபமாலை செய்யுங்கள். கூடி ஜெபிக்கும் குடும்பம் குலையாமல் நிற்கும் என்று சொல்வார்கள். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகமாக நிலவ வேண்டுமென்றால், உங்கள் குடும்பத்திலே அமைதி கிடைக்க வேண்டுமென்றால், உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது என்றால் ஜெபமாலை செய்யுங்கள். மாதா உங்களுக்காக கடவுளிடமிருந்து தேவையான அருள் வரங்களை நிறைவாக பெற்றுக் கொடுப்பார். இதற்காக நாம் இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.